இதுக்கு தாண்டி முன்னாடியே சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறதே கேட்க மாட்டேன்ட்ட. அவரா இந்த ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு. என்ன சொல்ற? அப்பா கேட்டாங்களா? அம்மா வர்றாங்க. இருக்கு. நீ தான் யாரையும் லவ் பண்ணல, அப்புறம் ஏன் போய் சொல்லிட்டு இருக்க? ஒருவேளை நம்ம நினைச்சு எதுவும் சொல்றாளோ? சரி, இப்ப எப்படி சமாளிப்ப? அப்ப நம்மள தான் கூப்பிடுவாங்க. அதான் உன் ஆஃபீஸில் ஒருத்தர் உன் கூட வேலை பார்க்குறான்னு சொன்னீல்ல, உன் ஃப்ரெண்டு, அவரை கூப்பிட்டு பார்க்க வேண்டியதானே? என்னது? அவருடைய ஆள் வந்து விட மாட்டேங்குதா? இவங்களா என்னடி ஃப்ரெண்டு சொல்லு. சரி, என்னைக்கு வராங்க? நாளைக்கா? சரி, இவரா? நினைச்ச மாதிரி நம்மளை கூப்பிடல. அவரா? அவர் வந்து இதெல்லாம் எப்படி சமாளிப்பாருன்னு தெரியலையேடி. அதெல்லாம் நான் சமாளிப்பேன்ப்பா. சரி, நான் அவர்கிட்ட வேணா கேட்டு பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல. ஒரு வழியை இவ்வளோ விட்டுட்டா. சரி, எங்கே வரணும்? வீட்டுக்கா ஹோட்டலுக்கா? சரி, நான் அவர்கிட்ட பேசிட்டு அவரை எப்படியாவது ஒத்துக்க வச்சிடறேன். சரியா? சரி. மாமா. என்னம்மா? இங்க வாங்களே. என்ன? இங்க வாங்க மாமா. என்னப்பா? மாமா, என் ஃப்ரெண்டு ஜோவிட்டா இருக்கால. ஆமா. அவளை வந்து அவங்க வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆமா, ஏன் அவன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிற? கல்யாணம் பண்ண சொல்ல வேண்டியதானே? அவளுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா மாமா? இன்னும் ஒரு வருஷம் சென்று கல்யாணம் பண்ணிக்கிறாளாம். இன்னும் ஒரு வருஷமா? ரொம்ப வயசாயிட்டே போகுமா? அவ வீட்டில் வேற ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்களாம். ஃபோர்ஸ் பண்றதும் தப்பு தான். கல்யாணம் பண்ணி என்ன பண்றது? அது வரைக்கும் ஜாலியா எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அவங்க ஃபோர்ஸ் பண்றது தப்புமா? ஆமா மாமா, அவளுக்கு ரொம்ப வயசாயிட்டே. அதனால வந்து அவங்க வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க போல. கல்யாணம் பண்ணிக்க. அதனால வந்து ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டா. என்ன சொல்ற? அவதான் யாரையுமே லவ் பண்ணலையே. லவ் பண்ணல மாமா, சும்மா அவங்க அம்மா அப்பாவை சமாளிக்கிறதுக்காக போய் சொல்லிட்டா. ஐயே, இப்ப எதுக்கு லவ் பண்ண போய் சொல்லிட்டு இருக்கா? சரி, அவங்களும் லவ் பண்றான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஒரு வருஷத்துக்கு. இப்ப என்னன்னா இந்த வருஷம் கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கன்னு அவங்க அம்மா அப்பா வந்து சென்னை கிளம்பி வராங்களாம் லவ் பண்ண பையனை பாக்குறதுக்காக. எப்படி லவ் பண்ற பையனை காமிப்பா? அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் வந்து உங்களை வந்து லவ் பண்ற பையனா நடிக்க சொல்றாங்க. என்னவா? என்ன நீ வாட்டுக்கு என்ன சொல்லிட்டு இருக்க? நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நான் எப்படி போய் அங்கே நடிக்கிறது? ஏதாவது பிரச்சனையா நீ வாட்டுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, அவ சமாளிச்சிருவா. சும்மா இரு. நீங்க போய் சும்மா நின்றுட்டு வந்துருங்க. அது எப்படி சும்மா நிக்கிறது? இவ்வளவு வேற அந்த காலத்துல அவன் போன் கைமா வச்சுக்கிட்டு இருக்கான், போட்டோ எடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறாங்க. நமக்கு எதுக்கு? அதெல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, சும்மா லவ்வரா. சும்மா இரு. அது வந்து உன் ஃப்ரெண்டு, நான் லவ்வர்னு சொல்லி எப்படி சொல்றது? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல. அதெல்லாம் எனக்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரிங்களா? அதான் சரி, சமாளிக்க ஆள் இல்லை. அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் பேசி பார்த்தாலாம், யாரும் வரமாட்டேன்ட்டாங்களாம். அதான் வந்து உங்களை வந்து சும்மா நடிக்க சொல்கிறா, போயிட்டு மட்டும் வந்து. நான் எப்படிம்மா நான் போய் அவ அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு எல்லாம் ஒன்றா ஒரே ஜோடியா ஒரே வீட்டுக்குள்ள, எனக்கு ஒரு மாதிரியா இருக்காதா? உங்களை வந்து ஜஸ்ட் நின்றுட்டு மட்டும் வர சொல்கிறா. அப்படியே அவங்க ஏதாவது வந்துட்டாங்கன்னா அப்படியே ஒன்றா அவுட்டிங் போகணும், டின்னர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டு கூட்டிட்டு போறான்னு வச்சுக்கேன். அப்ப நானும் அவங்க கூட போற மாதிரி இருக்கும். அது என்ன கூப்பிட்டா என்ன, போய் சாப்பிட்டுட்டு வாங்க. சும்மா நீ அவளை ஆபீஸ்ல இருந்து வீட்டுல டிராப் பண்ணிட்டு வரேன்னாக்கே சண்டை போடுவேன். ஏன் வந்து அவளை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இப்ப இவ்வளவு தூரம் சொல்ற. திடீர்னு பார்த்துட்டு அவங்க வாட்டுக்கு நைட்டு நாங்க இங்கதான் இருக்கோம், நீங்க வீட்லயே தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கேன். நான் வாட்டுக்கு அங்கேயே தங்க முடியுமா? நான் வந்து எப்படிமா இதெல்லாம் நான் வாட்டுக்கு சமாளிக்க முடியுமா? தங்கலாம் வேணாம், போயிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு நின்றுட்டு அவங்க அம்மா அப்பா கூட பேசிட்டு வந்துருங்க. அப்ப உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எனக்கெல்லாம் பிரச்சனை. நான் வந்து லவ்வரா நடிக்கணுமா? அவ புருஷன் சொல்லிட்டானா, அவங்க பாட்டு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு ஆசை இருக்கும். நான் போ சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? நான் என்ன சொன்னேன்? அவ சொல்லிடுவான்னு சொன்னமா. மனசுக்குள்ள இருக்கிறதுனால தானே இது மாதிரி எல்லாம் வருது. போ சொன்னோன்னு சொல்றிய. ஆஹா, வாயை கொடுத்து ஒம்பளை மாட்டிக்கிட்டோமோ. நான் போய் லவ்வரா நடிங்க அப்படின்னா நீங்க கிளம்பி போயிருவீங்களா? நான் எங்க சொன்னேன்? நான் வாட்டுக்கு செவனே நான் அங்கே உட்காந்துருந்தவனை கூப்பிட்டு வச்சு லவ்வரா நடிச்சுற. எனக்குலாம் அந்த மாதிரிலாம் எண்ணம் கிடையாது.
அப்புறம் என்ன நான் போகவான்னு கேக்குறீங்க? ஏய் நீ ஏதோ கெஞ்சி கேட்ட நான் நான் சரின்னு உனக்கு சொன்னேன். கெஞ்சி கேட்கல. நான் ஜஸ்ட் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறதுக்காக சரி அந்த கேட்டேன். புள்ள வாழ்க்கை வீணாயிடக்கூடாது, சரி அந்த பிள்ளைய பார்த்தா பாவமா இருக்கு அப்படிங்கறதுக்காக தான் சொன்னேன். எங்களை பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையோ? அவங்கள பார்த்தா மட்டும் உங்களுக்கு பாவமா தெரியுதோ? என்னம்மா நீ சொல்ற, சரி அந்த பிள்ளை நமக்கு தெரிஞ்ச பிள்ளை தான், ஒரு டைம் சரி அவளுக்காக சரி பண்ணலாமேன்னு தான் ஒத்துக்கிட்டேன். இதுக்கு போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. நான் போக சொன்னா கூட நீங்க என்ன சொல்லணும்? நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, வேற யாரையாவது போக சொல்லு அப்படின்னு சொல்லணும். போக சொன்னா உடனே கிளம்பி போயிருவீங்க. அவ்வளோ ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே.